Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. ஒரு நியாயமா உண்மையான ஒரு அதிகாரியை நீங்க டிஃபேம் பண்றீங்க. உண்மையான அதிகாரி இல்லைன்னு நான் சொல்றேன். 100 விஷயம் இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக கொடுக்கப்பட்ட வழக்குகளை உடனே எடுத்து பதிவு பண்ணார்ல. நாம் தமிழர் கட்சிக்காரங்க கொடுத்த வழக்குல எத்தனை வழக்கு பதிவு பண்ணார்? வழக்கு கொடுத்தாங்கன்னா அவர் எடுக்க கூடாதுன்னு ஏதாவது ஏன் எடுக்கல? நீங்க சொல்லுங்க, நீங்க கேட்டு சொல்லுங்க, ஏன் எடுக்கல? உங்களை பர்சனலா அஃபெண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு செய்தி வந்துச்சுன்னு தேடி தேடி வழக்கு போட்டீங்கல்ல. வருண்குமார அவங்க குடும்பத்தை வசைபாடும் போது அவர் எப்படி சும்மா இருப்பாரு? அப்ப வழக்கு போடாம என்ன பண்ணுவாரு? இன்ஸ்டாகிராம்ல உங்களோட சோசியல் மீடியா பக்கங்கள்ல யூனிஃபார்மோட படம் போடுறீங்க. இதை வந்து இந்த பிரச்சனை எழுந்தப்பே நான் பிரஸ் மீட்லயும் பேசினேன், பல ஊடகங்கள் இங்க கூட நான் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு சங்கர் ஜிவால் டிஜிபி போட்டிருக்காரா இல்லையா? சங்கர் ஜிவால் வந்து இந்த மாதிரி ஆணை பிறப்பித்திருக்காருன்னு ஒரு உத்தரவு வருது. உங்க கட்சியை சேர்ந்த இடுமோனம் கார்த்தி இதை கேட்டா விளம்பரக்குமார் அப்படின்னு போட்டு சில வரிகளை அவர் போட்டிருக்காரு. நான் அந்த பதிவை நான் படிக்க விரும்பல. இது சேட்டை தானே. இப்ப வருண்குமார வம்பு கிழித்தது யாரு? சங்கர் ஜிவால் உத்தரவு கொடுத்துட்டாருங்க. உங்க கட்சியை சேர்ந்தவர் என்னங்க பண்றாரு? நாம் தமிழர் கட்சிக்காரங்களா தொடர்ந்து வருண்குமார 10 பேர் 20 30 பேர் விமர்சிக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு? வழக்கு தான் போடுவார். வரக்கூடாது, சோசியல் மீடியாக்கு வரக்கூடாது, விமர்சனத்தை எதிர்த்து சோசியல் மீடியாக்கு வரக்கூடாது நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. அவர் கேட்டுட்டு சும்மா உட்கார்ந்து சட்டத்தை சொல்றேங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வருண்குமாருக்கும் சீமானுக்கான பிரச்சனை எப்போதான் முடியும்? தொடர்ந்து வந்து நீதிமன்றத்தில் வழக்காக போயிட்டே இருக்கு. சீமானுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, ஜூலை 7ஆம் தேதி நேரில் ஆஜராகணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் தரப்பு வழக்கறிஞர் வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு? முரளிகிருஷ்ணன் சீமான் மீது வருண்குமார் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது என நீதிபதி சொல்லிட்டாங்க. இது முதல் வெற்றி அல்ல. ஐபிஎஸ் அதிகாரியின் நட்பெயருக்கு களங்கம் படுத்தி அவதூறாக செய்திகள் பரப்பியதால் நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுக்குறாரு. அது சட்ட நிலைப்பாடு புரியாத நகைப்பு கொண்டு தான் அது தாண்டி அதில் வேற ஒன்றும் இல்லை. அதாவது எஃப்ஐஆர் போடுறாங்கல்ல, ஒரு புகார் கொடுத்தோம்னா எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டால் தண்டனை கொடுத்துருவாங்கன்னு அர்த்தமா? இன்றைக்கி புள்ளி விவரப்படி 180 விழுக்காடு எஃப்ஐஆர் அதாவது முதல் தகவல் அறிக்கை போட்டு அதோட தொடர்ந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற வழக்குகளை விடுதலை ஆகுது. இந்த கேஸில் டிஃபமேஷன் இது போன்ற விஷயங்களில் நேரடியாக காவல்துறை புகார் பதிவு பண்ண முடியாது, எஃப்ஐஆர் போட முடியாது. அப்படின்னா வருண்குமார் எப்பயோ சாட்டை துறைமுருகன் மேலே எஃப்ஐஆர் போட்ட மாதிரி அண்ணன் சீமான் மேலேயும் எஃப்ஐஆர் காத்துக்காக போட்டிருப்பார். ஏன்னா அவரோட சரகத்துக்குள்ளே தானே இருக்குது. அப்போ அதை போட்டிருப்பார். அப்போ போட முடியாதுன்றதுனால தான் இது ஒரு தனி வழக்குன்னு சொல்லுவாங்க, ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டுன்னுவாங்க. அப்போ இது ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக தான் வர முடியும். ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக வர முடியுமோன்போது இப்போ என்ன ப்ரொசீஜர் அதுக்குள்ளே இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா, முதல் நிலையில் ஒரு வழக்கை எடுத்துக்கலாமா வேணாவான்? எஃப்ஐஆர்னால் நீங்கள் புகார் கொடுத்தாலே, தகவல் கொடுத்தாலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடணும். அப்புறம் தான் அதில் விசாரணை, அப்புறம் இருக்கா இல்லையா, வழக்கை தொடரலாமா வேணாமான்றது சாதாரண காவல் நடைமுறை. நீதிமன்ற நடைமுறையில் நீங்கள் ஒரு தனி புகார் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறீங்கன்னா முதல்ல உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதற்கு பிறகு சம்மந்தப்பட்ட அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கூடுதலான சாட்சிகளை விசாரிப்பாங்க. விசாரித்து முடிச்சுட்டு ஒரு முதல்நிலை வழக்கு இருக்குது, பிரைமா ஃபேசி கேஸ். எஃப்ஐஆர் மாதிரி ஒருத்தொன்று போட்டுற மாட்டாங்க, ஏன்னா நீதிமன்றம் கையாளுறதுனால ஒரு எஃப்ஐஆர் ஒரு பிரைமா ஃபேசி கேஸ் இருக்குது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்கன்னா, ரைட் இது ஒரு விசாரணைக்கு உகந்த வழக்கு, பிரைமா ஃபேஸ்னா விசாரணைக்கு உகந்த வழக்கு அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதன் பிறகு வழக்கை எடுத்துப்பாங்க. பழைய சிஆர்பிசி நடைமுறைக்கும் புதுசுக்கு என்ன வித்தியாசம்னா, பழசில் வந்து ஒரு தரப்பு சாட்சியை மட்டுமே விசாரித்தா போதும், விசாரிச்சுட்டு உடனே வழக்கை எடுத்துக்கலாம். புதிய நடைமுறை எதிர்த்தரப்பில் ஏதாவது ஆட்சேபனை, அடிப்படை ஆட்சேபனை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அடிப்படை ஆட்சேபனை கேட்டுட்டு அது இருக்குது, அந்த ஆட்சேபனைப்படி இது வழக்கையே எடுக்கவே தேவையில்லை அப்படின்னா, விசாரணைக்கே உகந்ததில்லை, எடுக்கவே உகந்ததில்லை அப்படின்னா அதை ஆரம்ப நிலையிலேயே பிரைமா ஃபேசியாவே டிஸ்மிஸ் பண்ணலாம். இதுதான் அதில் ப்ரொசீஜர். அப்போ நாம் தமிழர் தரப்பில் ஒரு 2-3 விவாதங்கள், எதிர்ப்புகள் வைக்கப்படுது. அதாவது பை வே ஆஃப் டிஃபென்ஸ் இதை ஏன் வந்து ஃபைலுக்கு எடுத்துக்கூடாது அப்படின்னா, ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை. அது ஜூரிஸ்டிக்ஷன் ஆழ்வரை இல்லை. இது நீதிமன்றத்துக்கு ஒரு ஆள் எல்லை இருக்குது, எல்லா நீதிமன்றத்துக்கும் ஒரு ஆள் எல்லை இருக்குது. நீங்கள் திருநெல்வேலியில் நடக்கிற சிவில் வழக்குக்கு, ஒரு குற்ற வழக்குக்கு சென்னையில் வழக்கு பதிவு பண்ண முடியாது. எல்லாம் அடிப்படையில் எல்லோரும் அறிந்த நடைமுறை தான். அப்போ அந்த ஆழ்வரை இல்லை. ஏன் ஆழ்வரை இல்லை அப்படின்னா, இந்த ப்ரெஸ் மீட் வந்து எழும்பூரில் நடக்குது. எழும்பூரில் நடக்கிற ப்ரெஸ் மீட்டுக்கு திருச்சியில் அவர் போட முடியாது அப்படின்றது ஒரு அடிப்படை வாதம்.
அப்போ நீதிபதி என்ன சொல்கிறாங்கல்ல, அப்படி இதை எடுத்துக்க முடியாது, அதோட எண்டு காசு எங்கே போய் என்ஷூர் ஆகுதோ, அதோட விளைவு எங்கெங்கெல்லாம் போய் என்ஷூர் ஆகுதோ முடியுதோ அங்கெல்லாம் இந்த வழக்கை எடுத்துக்கலாம். அதனால் நீதிமன்றத்துக்கு எல்லை இல்லைன்னு சொல்கிறது ஏற்புடையதாக இல்லை. அதனால் அந்த வழக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மற்றபடி இது வந்து இம்ப்யூட்டேஷன் அப்படி சொல்லப்பட்ட வார்த்தை டிஃபமேஷனே இல்லை. திருச்சியில தான் வந்து இந்த வழக்கானது போயிட்டு இருக்கு இல்லையா? நீங்க சென்னைக்கு வந்து இந்த வழக்கை மாத்தணும் அப்படிங்கறத மாற்றணுன்றதில்ல. இந்த நீதிமன்றம் அந்த வழக்கை கோப்புக்கு எடுக்க முடியாது, ஃபைலுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா இந்த குற்றத்தை கையாடுறதுக்கான ஆழ்வரை எல்லை இல்லைன்றது. அந்த வாதத்தை வைக்கும்போது தான் அவங்க தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுடைய வருண்குமார் அவர்கள் இங்கதான் இருக்காரு, திருச்சியில தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு இதை வச்சதுல அதுதான் காஸ் என்ஷூர்டுன்றாங்க. அந்த அந்த ஒரு குற்றத்தோட தொடர்ச்சி எங்கே போய் முடியுதா சொல்லப்படுதோ அந்த இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம், இந்த ஸ்டேட்மெண்ட்டு டெல்லியில் போய் அதோட ரீச் ஆகுது, டெல்லியில் ஒரு பேப்பரில் பப்ளிஷ் ஆகி வருதுன்னு வச்சுங்க. இப்போ நான் இங்கே இன்டர்வியூ கொடுக்குறேன், அந்த பத்திரிக்கை டெல்லி பத்திரிக்கை இல்லை டெல்லி யூடியூப், அங்கே போய் டெல்லியில் போய் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா இன்டர்வியூ கொடுத்த இந்த இடத்துக்கும் இருக்குது. எங்கே போய் இப்போ டெல்லியில் பப்ளிஷ் ஆகுதுன்னா டெல்லியில் இருக்க நீதிமன்றத்துக்கும் அந்த எல்லை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஓரளவுக்கு சரியான சட்ட நிலைப்பாடு தான். லீகலா பார்க்கும்போது இப்போ சீமானுக்கு பின்னடைவு அப்படிதானே? அப்படி ஒன்றும் இல்லைன்னு இல்லை, நீங்க வழக்கையே எடுத்துக்க கூடாது, இங்கேயே வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொன்ன இடத்துல இப்போ அங்கே வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதே ஒரு அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். இந்த கேஸை எஃப்ஐஆர் இங்கே போடக்கூடாதுன்னு சொன்னால் போலீஸ் என்ன பண்ணும் சொல்லுங்கள்? எஃப்ஐஆர் இங்கே வராதுங்கன்னு நம்ம சொன்னோம்னா எந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அதை ரெமிட் பண்ணி அனுப்புவாங்க. அது ஒரு நடைமுறைங்க, ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட். இப்போ நீங்கள் போய் புகார் கொடுக்குறீங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு குற்றம் நடந்துச்சுன்னு. எந்த அண்ணா நகர் லிமிட்டா இங்கே வராதுங்கன்னு உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க? அண்ணா நகர் கொண்டு போய் கொடுப்பீங்க இல்லையா? இல்லை இங்கே வருதுன்னா சரி புகார் வாங்கிப்பீங்களே, அந்த நடைமுறை தான் அது. அதை தாண்டி ஒன்றும் இல்லை. புகார் கொடுத்ததுனால இப்போ 7ஆம் தேதி வந்து சீமான் ஆஜராகணும் ப்ரொசீஜர். அது நீங்கள் இப்போது நீதிமன்றத்தில் ஒருத்தர் வந்து முறையீடு பண்ணுறாரு, எனக்கு இந்த மாதிரி தவறு நடந்துச்சுங்க, எனக்கு இந்த மாதிரி நான் பாதிப்புக்குள்ளாயிட்டேன், இந்த நபர் இந்த குற்றத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு முறையீடு பண்ணுறாரு. அப்போ எதிர்த்தரப்பு ஆஜராக சொல்லி உங்கள் தரப்பு விளக்கம் என்னன்னு கேட்கணும்ல. இது ஒரு ப்ராசஸ், இது லீகல் ப்ராசஸ். எந்த கேஸ்லையும் சரி நான் வெற்றின்னு சொல்கிறாருல்ல, அப்போது எல்லா சட்டத்தையும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஏன் தண்டனை கொடுக்கல? அப்படின்னா அது லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வந்துச்சா, எண்டுக்கு வந்துச்சான்னு. இன்னொன்று அதில் எழுதுகிறாங்க, இது வந்து இந்த இம்ப்யூட்டேஷன், அதாவது இப்படி சொல்லப்பட்ட வார்த்தைகள் உண்மையிலேயே டிஃபமேஷனா இல்லையா அப்படின்றத இப்போ டிசைட் பண்ண முடியாது, ட்ரையலில் தான் பண்ண முடியும். அது இன்டென்ஷனலாக முதல்ல ஃபேம் இருந்ததா இல்லையா, அந்த ஃபேம் இந்த வார்த்தையினால் டிஃபேம் ஆச்சா இல்லையா, இது உண்மையிலே டிஃபேம் பண்ணுற வார்த்தை தானா, ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தாலும் டிஃபேம் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையா அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் உங்களை நான் திட்டுறேன்னு வச்சுங்க, சங்கர் சர்மா வந்து மோசமானவர் அப்படின்னு நான் திட்டுறேன்னு வச்சுங்களேன், அந்த வார்த்தை சொல்லப்பட்டதாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது டிஃபமேஷன் வருதான்னு கேட்கணும். உங்களுக்கு ஃபேம் இருக்கான்னு கேள்வி. நான் உண்மையிலேயே அதை வந்து டிஃபேம் பண்ணுறதுக்காக அந்த இன்டென்ஷனோட, இல்லை நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு அப்படி உண்டு பண்ணலான்ற நாலேஜோட, ரெண்டுமே இருக்கலாம். இன்டென்ஷனும் இவரோட மரியாதை குறைக்கணும்னே சொல்லலாம், இல்லை இப்படி சொன்னால் குறைஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்குது, லைக்லி டு காசுன்னு இருந்தாலும் சொல்லலாம். அப்படி இருக்கான்றது இதெல்லாம் ட்ரையல் பாயிண்ட்டு. இதை இப்போ டிசைட் பண்ண முடியாது, ட்ரையல் நடத்தி தான் பண்ண முடியும்னு சொல்லலாம். இதில் இப்போ 2 வழி இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு. இப்போ எங்களுக்கு வந்து 2 வழி இருக்குது இதில். ஒன்று, இந்த உத்தரவே செல்லாது, அடிப்படை நிலையில் செல்லாது, இதையே வந்து தவறுன்னு மேலே அடுத்த உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம். இந்த டேக்கன் ஆன் ஃபைல் இருக்குல்ல, தி கோர்ட் ஃபவுண்ட் தேர் இஸ் அ பிரைமா ஃபேசி கேஸ் அந்த கம்ப்ளைண்ட் இஸ் டேக்கன் ஆன் ஃபைல்னு ஆர்டர் போடுறாங்கன்னு வச்சுப்போமே, அந்த ஆர்டரை சேலஞ்ச் பண்ணலாம். நம்பர் 1 இது ஒரு மெத்தடு. ஆனால் வர விட்டு அடிக்கலாம் அவரை நீதிமன்றத்தில் வந்து வருணும் பெட்டிக்கு வருவார்ல, அவர் சொல்லுவார்ல டிஃபமேஷனா இல்லையான்னு சொல்லுவார்ல, எப்படி அஃபெண்ட் ஆனான்னு சொல்லுவார். அப்போ நம்ம கேட்போம், நம்ம தரப்பில் கிராஸ் இருக்குல்ல, என்னென்ன கேட்கலாம், நாம் தமிழ் தரப்பு ஏங்க உங்களுக்கு ஏதுங்க ஃபேமுன்னு கேட்கலாம். ஏன்னா ஒரு ஆஃபீஸுக்கு ஃபேம் கிடையாது, ஒரு ஒரு இடத்துல வேலை செய்கிறேன்னா ஒரு கலெக்டருக்கு ஃபேம் கிடையாது. கலெக்டர் வெளியே போயிட்டார், அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவர், இதை அவர் பப்ளிக் லைஃப்பில் இருந்தவர், ஒரு மக்கள் புகழ்னால ஒரு இடத்துக்கு வந்தவர், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கார், அவர் நிறுவனத்துக்கு பெரிய பேர் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் ஒரு ஃபேம் இருக்குது, அது டிஃபேம் ஆகும். ஒரு ஆஃபீஸ்க்கு, ஒரு அலுவலருக்கு எப்படி ஒரு ஃபேம் வர முடியும்? அதனால் ஃபேமே வராது. வெதர் தி ஆஃபீஸ் வில் ஹாவ் எனி ஃபேம் ஆர் நாட், வெதர் தி ஆஃபீஸ் குட் அக்வயர் ஃபேம் ஆர் நாட், ஃபண்டமெண்டல் கேள்வி இல்லை. இப்போ அவங்க தரப்பில் என்ன சொல்லுவாங்க, ஒரு நியாயமாக உண்மையான ஒரு அதிகாரியை நீங்கள் டிஃபேம் பண்ணுறீங்க. உண்மையான அதிகாரி இல்லைன்னு நான் சொல்கிறேன். 100 விஷயம் இருக்குது. உண்மையான அதிகாரியாக இருந்தால் பணிக்காலத்திலேயே அவர் ஏன் கைது செய்யப்படுறாரு? அவர் மேலே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதா?
பதிவு செய்யப்பட்டதா இல்லையா சொல்லுங்கள். எங்கே அவருக்கு ஃபேம் இருக்குது? பணிக்காலத்திலே அவர் பணியிலேருந்து நீக்கி வைக்கப்பட்டாரா? சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாரா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சா கேஸு? சுப்ரீம் கோர்ட்டில் 11 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி சொன்னாங்களா? சொன்னாங்க அவர் வழக்கில். அதை அவர் கொடுத்தாரு. அந்த பெண் வாங்கலை. என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாற்றி இது மாதிரி பண்ணிட்டான்ற வழக்கு அது வரைக்கும் போச்சு. காம்ப்ரமைஸில் போகும்போது 11 லட்சம் ரூபா கொடுமா, அந்த பெண் வாங்காமல் அட்வொகேட் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு அந்த ஃபண்டை கொடுத்துட்றாங்க. இவர் கட்டாமல் இல்லை, இவர் கட்டின தொகையை அந்த வெல்ஃபேர் ஃபண்டுக்கு, கவர்மெண்ட்டுக்கு, அட்வொகேட் ஃபண்டுக்கு கொடுத்துட்றாங்க. ஏன்னா வழக்கறிஞர்களோட வாதாடி அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாங்கன்னு காரணத்துக்காக கொடுத்துட்றாங்க. அவர் பணிக்காலத்திலேயே சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட போது போகாத ஃபேமு, அவர் நீதிமன்றத்தில் போய் தண்டம் கட்டிய போது போகாத ஃபேமு இப்போ போயிடும்னா ஏது அவருக்கு ஃபேமுன்னு இருக்கு. நான் பர்சனலாகவே சொல்கிறேன். இல்லை, இப்போது பிரச்சனை எங்கே தொடங்குது அப்படின்னா, மறுபடியும் மாறி மாறி சீமானோட கட்சியை சார்ந்தவங்க தொடர்ந்து அவரை விமர்சிக்கிறாங்க பொதுவெளியில். அப்படிங்கிறதான இப்போ பிரச்சனை. விமர்சிக்காமல் இருக்குங்க. இப்போ அவர் இப்படி பேச்சுமா, நான் பேரை மட்டும் சொல்ல விருப்பப்படல. சில ஊடகவியலாளர்கள் சில கருத்துக்களை பேசுறது இல்லை, நம்ம பேசுகிறோமா, அந்த நியூஸே பிக்கப் பண்ணுறது இல்லை. உதாரணத்துக்கு இப்போ ஒரு திமுகவினர் சேர்ந்த ஒருத்தர் ஒரு பெண் வழக்கில் சம்மந்தப்பட்டுட்டார், ஒரு பாலியல் வழக்கில் சம்மந்தப்பட்டுட்டார். அந்த நியூஸை பிக்கப் பண்ணாத ஊடகம் எவ்வளோ இருக்குது? இன்னி வரைக்கும் அது அண்ணா நகரில் அந்த சின்ன குழந்தை, அந்த கட்டிட தொழில் செய்வரோட மகள், அந்த சின்ன குழந்தை இஷ்யூ இன்னி வரைக்கும் ஊடகத்தில் பேசு பொருள் இல்லை, நியூஸ் இல்லை, டிபேட் இல்லை. அண்ணா இஷ்யூ மாணவியோட பெண் இஷ்யூ எவ்வளோ பேசப்பட்டது, அந்த அளவுக்கு இது பேசப்படல. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த ஊடகம் பேசவே இல்லைங்க, அந்த ஊடகத்தில் ஆசிரியர் ஒருதலை பட்சமாக செயல்படுறேன்னு சொல்கிறாரு. அது கிரிட்டிசிசமா? அது அவரோட ஃபேம் அப்படியே ஒரு ஃபேமில் இருந்தாருங்க. இப்படி சொன்னாலும் அவர் டிஃபேம் பண்ணதாகுமா? அதுக்குள்ளே ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஃபேக்டை சொல்கிறது எப்படி ஆகும்? நான் ப்ரூவ் பண்ணுவேன். கோர்ட்டுக்கு வந்தாருன்னா அவருக்கு முதல்ல அவருக்கு ஃபேம் இல்லைன்னு ஃபோன் பண்ணுவேன். எந்தெந்த சமூகத்தை குறிப்பிட்டு போனாலும் அவங்களாம் என்னைக்கு போனாங்க, போனப்போ அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு, எப்படி திருப்பி அமைச்சார், எப்படி அவர் ஒருதலை பட்சமாக இருக்கிறாரு, அவருக்கு வேண்டப்பட்ட வழக்குகள் அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு, இதெல்லாமே காட்டான். ஒன்றும் வேண்டாம். நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக கொடுக்கப்பட்ட வழக்குகளை உடனே எடுத்து பதிவு பண்ணார்ல. நாம் தமிழர் கட்சிக்காரங்க கொடுத்த வழக்கில் எத்தனை வழக்கு பதிவு பண்ணாரு? அதுல ஆபாச பேச்சுக்கள், அதுல இன்டர்நெட்ல பேசுற பேச்சு. இல்ல சார், இதுதான் தனிப்பட்ட விஷயமா மாறுது. உங்க கட்சிக்கும் அவருக்குமான பிரச்சனையா மாறுது. கட்சி தனிப்பட்டதே ஆகாதுங்க. கட்சிங்கிறது ஒரு பொது பொருள், பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன். இல்ல, அதான் கேக்குறேன். நாம் தமிழர் கட்சிக்காரங்க இது மாதிரி வழக்கு கொடுத்தாங்கன்னா அவர் எடுக்க கூடாதுன்னு ஏதாவது அவர் நீங்க சொல்லுங்க, நீங்க கேட்டு சொல்லுங்க. ஏன் எடுக்கல? நீங்க எத்தனை தடவை கேட்டீங்க? ஏங்க நாம் தமிழ் இப்படி சொல்றாங்களே குற்றச்சாட்டு, நீங்க ஏங்க எடுக்கல? நீங்க எப்ப கேட்டீங்க? வருணுக்கு எப்ப நீங்க கேள்வி விட்டீங்க? நீங்கள் உங்கள் எல்லா ஊடகங்களையும் நான் கேட்டு சொல்கிறேன். இப்படி கேள்வி எழுப்புற எல்லாரையும் நான் கேட்டு சொல்கிறேன். எங்கே வச்சிங்க? அது உங்கள் கடமையா இல்லையா? ஏங்க, உங்களை பர்சனலாக அஃபெண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு செய்தி வந்துச்சுன்னு தேடி வழக்கு போட்டீங்கல்ல. ஐயா வருண் அவர் போட்டார்ல. ஏன் போடுறாருன்னா, இல்லை அவர் ஏன் போடுறாரு? இல்லை, என்னோட புரிதலை நான் சொல்கிறேன். இப்போ வருண்ங்கிறவர் தனிப்பட்ட ஒரு நபர் இல்லை. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அதனால தான் போட முடியும். இல்லை, அதான் சொல்கிறேன். இல்லை, ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கட்டும், அவங்க குடும்பம்னு ஒன்று இருக்குது. இப்போது நாம் தமிழர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சீமான் அப்படின்னா சீமான் மட்டும் இல்ல, சீமானுக்கு பின்னாடி நிறைய நபர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தனிப்பட்ட வருண்குமார அவங்க குடும்பத்தை வசைபாடும் போது அவர் எப்படி சும்மா இருப்பாரு? அப்ப வழக்கு போடாம என்ன பண்ணுவாரு? அவர் சொல்லுவது போல் நடந்திருந்தா அவர் வழக்கு போட உரிமை உண்டு. அப்படி போட்டிருக்கார வழக்கம் நீங்க சொல்லுங்க. இதுல பேசியது சீமான் என்கிற தனிநபரா இல்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரா? நீங்க சொல்லுங்க. பப்ளிக் இஷ்யூ அட்ரஸ் பண்ணதாங்க ஒரு லீடர் இருக்குது, அதுக்கு தான் ஒரு கட்சி தலைவர் இருக்கிறது. எங்க சர்க்காரியா கமிஷன் படி கருணாநிதி ஊழல்வாதி, சொல்லாத அரசியல்வாதி யாரு? திமுக தரப்புல என்னைக்கு டிஃபர்மேஷன் போட்டாங்களா? அந்த உரிமை உண்டு ஒரு அரசியல் கட்சிக்கு. நீங்க ஒரு சமூகம் சார்ந்து, இந்த சமூகம் சார்ந்து நீங்க நடக்கிறீங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடக்கிறான்ற அறிவுக்கு வந்தாலே போதும், அதை எடுத்து சொல்ற, அதை கேள்வி கேட்க வேண்டிய கடமை ஒரு கட்சிக்கு உண்டு. இதுல எங்க டிஃபர்ம்? முதல்ல நீங்க இன்னொன்னு, நீங்க உங்க பர்சனல் கெப்பாசிட்டியில இதை பண்ணல, அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி பண்ண முடியும்? நான் சொல்கிறேன், காவல்துறைக்கு நீங்கள் களங்கம் விளைவிக்கிற விதத்தில் நடந்துக்கிறீங்க. இப்படின்னு சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் உங்களோட சோஷியல் மீடியா பக்கங்களில் யூனிஃபார்மோட படம் போடுறீங்க. நான் இதை இந்த பிரச்சனை எழுந்தப்பே நான் ப்ரெஸ் மீட்லேயும் பேசினேன், பல ஊடகங்கள் இங்கே கூட நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி சங்கர் ஜிவால் டிஜிபி போட்டிருக்காரா இல்லையா? அப்படிலாம் வரக்கூடாதுன்னு போட்டிருக்காரா இல்லையா? நீங்கள் ஃபார்மல்ஸ்லேயே நீங்கள் ஜீன்ஸு போட்டுட்டு டிஷர்ட் போட்டு இருங்க. போலீஸ்னா என்னங்க? டிசிப்ளின். சாதாரண கான்ஸ்டபிளுக்கு டிசிப்ளின். ஷூ பாலிஷ் போட்டுருக்கணும், மீசை கட் பண்ணிக்கணும், ஷேவ் பண்ணியிருக்கணும். இப்படிலாம் வர முடியாது. ஒரு சாதாரண கான்ஸ்டபிளுக்கே பொருந்துன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் எங்கள் காசை வாங்கினு சோஷியல் மீடியாவில் சும்மா சுற்றின்னு தெரியுங்க. நான் கேட்டுமா, எங்க ஏன் பணம் உங்களுக்கு எது கொடுக்குறேன்? சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போடக்கூடாதுன்னு சங்கர் ஜிவால் இப்போ சொல்லியிருக்காரு. இனிமேல் அது பொருந்தும். எப்பயுமே இருக்குங்க.
நான் என்னமோ அதுக்கு தொடர்ந்துருக்கணும் இதுக்கு தொடக்காத மாதிரி நீங்க இல்ல, இப்ப சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க எதுக்குமே நான் சங்கர் ஜிவாலே ஏங்க, சொல்லிட்டாரு இந்த மாதிரி வருண் போட்டோ போட்டு ஏங்க, விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு. வருண்குமார் வழக்கு தொடுக்க வேண்டிய அளவுக்கு ஒரு முக்கிய நபரே இல்லைங்க. 100 பேரை நாங்க விமர்சிக்கிறோங்க ஒரு கட்சியா, அரசியல் கட்சியா. ஐயா ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிறோம், மோடி அவர்களை விமர்சிக்கிறோம். வருண்குமார் எங்கங்க? சரி, அப்புறம் ஆனா இப்போ சங்கர் ஜிவால் ஏங்க, இல்ல சங்கர் நீங்க ஜிவால் கேக்குற கேள்விக்கு நான் பதில் கேள்வி அதான், சொல்றேன். இப்ப சங்கர் ஜிவால் வந்து இந்த மாதிரி ஆணை பிறப்பித்திருக்காருன்னு ஒரு உத்தரவு வருது. உங்க கட்சியை சேர்ந்த இடுமோனம் கார்த்தி இதை கேட்டா விளம்பரக்குமார் அப்படின்னு போட்டு சில வரிகளை அவர் போட்டிருக்காரு. நான் அந்த பதிவை நான் படிக்க விரும்பல. இப்போ இது சேட்டை தானே? இதுல என்ன இருக்கு? நானே சொல்றேனே இப்போ. அண்ணா சொல்ற மாதிரி நான் சொல்றேன், நீ சேட்டை இல்ல தானே? நான் சொல்றேனே இப்போ அது போடக்கூடாது. நான் அதுதானே சொல்றோம். இல்ல இப்ப இது வம்பு கிழக்கிறது யாரு? இது என்ன வம்பு? இப்ப வருண்குமார வம்பு கிழத்தது யாரு? டிஜிபி சங்கர் ஜிவால் ஏங்க. உத்தரவு கொடுத்துட்டாருங்க. உங்க கட்சியை சேர்ந்தவர் என்னங்க பண்றாரு? வழக்க நீதிமன்றத்துல ஏங்க. சந்திச்சிருக்காரு. இந்த மாதிரி நீங்க என்ன இந்த மாதிரி நீங்க என்ன சோசியல் மீடியால நீங்க என்ன இருக்கக்கூடிய நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாம் தொடர்ந்து வருண்குமார சர்மா. 10 பேர் 20 சர்மா. பேர் 30 பேர் விமர்சிக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு? சர்மா. வழக்கு தான் போடுவார். வரக்கூடாது. சோசியல் மீடியாக்கு வரக்கூடாது. விமர்சனத்தை எதிர்ப்பு சோசியல் மீடியாக்கு வரக்கூடாது நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. அவர் கேட்டுட்டு சும்மா நான் உட்கார்ந்திருக்கணும். சட்டத்தை சொல்றேங்க. அரசு அதிகாரி சும்மா ஆமா உட்கார்ந்திருக்கணும். அரசு அதிகாரி சோசியல் மீடியாக்கு வரக்கூடாதுங்க. அப்ப அரசியல்வாதி சொல்றது எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க நகர்றீங்க. அரசியல்வாதி சொல்றது தவறுனா தவறு நீங்க சொல்லுங்க. இன்னொன்னு அபிஷியலுக்கு அது வேலை கிடையாது. அதுக்கு இன்னொரு கட்சி இருக்கு. இப்ப நீங்க இருக்கீங்க ஊடகவியலாளர். இப்ப விமர்சிக்கிறீங்களா? நான் கேட்கிறேன், டிஜிபி உத்தரவு போட்டா விடுமோனம் கார்த்திக்கு அதை பத்தி கமெண்ட் சொல்லக்கூடாதுன்னு எங்க இருக்கு? அப்படி சொன்னாரான்னு இப்ப நான் கேட்கிறேன். ஏங்க இதைதான் நான் சொன்னேன், அன்னைக்கு இதை தான் நாங்க சொன்னோம். நான் எதுக்காக இதை படிச்சேன்னா, இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது, வரவேற்கக்கூடியது, இனிமேல் புரிந்தவர்கள் புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதானே, முடிஞ்சதுல. நீங்க தேவையில்லாம பேரை இழுத்து அவரை இழுத்து எதுக்கு தேவையில்லாம பண்றீங்க? இடுமோனம் கார்த்திக்குள்ள மூளைக்குள்ள, ஸ்ரீதர் மூளைக்குள்ள சர்மா வந்து உட்கார முடியாது. ஏன் மூளையில நான் தான் இருப்பேன், கார்த்தி மூலையில கார்த்தி தான் இருப்பாப்ல. நீங்க அதை சொல்லக்கூடாது. எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்றது? நீங்க யாரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்றது? இல்ல, அவர் தேவையில்லாம ஆட்டம் போட்டீங்கல்ல, வருண்குமார் ஐபிஎஸ் அதிகாரி, தனிநபர், அவங்களுக்குன்னு ஒரு 4 பேர் குடும்பத்துல இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் சீமான்ங்கிற ஒருத்தர் இல்ல, ஒரு குடும்பம் இல்ல, பல குடும்பங்கள் இருக்கு. அப்ப பல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தனிநபரா இருக்கக்கூடிய அந்த நபரையும் அவங்க குடும்பத்தையும் விமர்சிக்கும் போது அவர் எப்படி சும்மா இருப்பாரு? நான் அடிப்படையான அந்த விஷயத்தோட நிக்கிறேன். எப்படி கேக்குறேங்க, உங்களை கேக்குறேன். நான் உங்களை நாங்க விமர்சிக்கிறோம்னு வச்சுங்க, நாம் தமிழர் கட்சி 4 பேர் உங்களை விசாரிக்கிறாங்க. நான் குடும்பமா கேளுங்க, இருங்க சும்மா இருப்பேன். இருங்க, நீங்க நடவடிக்கை எடுங்க. உங்களை யாருங்க வேணாம்னா நீங்க தாங்க நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனா எங்க பணத்துல நீங்க இல்ல, புரியுதுங்களா? எங்க பணத்துல நீங்க ஊடகம் நடத்தல, எங்க பணத்துல நீங்க புகழ் அடையல. உங்க முயற்சியில் நீங்க அடையறீங்க. ஆனா வருண்குமார் அவர்களோ இல்ல அருண்குமார் அவர்களோ எங்க பணத்துல வேலை செய்யறாங்க. உங்களுக்கு அந்த அடிப்படை புரியுதா? எங்களுக்கு சேவை செய்யறதுக்காக சர்மா நாளைக்கு நீ வேலை லீவ்ல போயிட்டீங்கன்னா ஏன் சர்மா வரல நான் கேட்க முடியாது. ஆனா வருண்குமார் லீவ்ல போனாருன்னா அந்த சர்வீஸ் எனக்கு கிடைக்கல. கட்சிக்கு மட்டும் சேவை செய்ய முடியாது, எல்லாருக்கும் சேவை செய்யணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தான் சேவை செய்யணும். திருச்சியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். சர்மா சொன்னதுதான் நான் சொல்றேன். எல்லாருக்கும் சேவை செய்யாம உங்க வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் செஞ்சுக்கிறீங்களே, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் செஞ்சுக்கிறீங்களே, எல்லா சமூகத்துக்கும் செய்யுங்கன்னு சொல்றது தான் சொல்றேன். அதை நீங்க டிஃபர்மேஷன் எப்படி சொல்ல முடியும்? என் கேள்வி அதுதான், புரியுதுங்களா? அந்த அண்ணனோட அந்த உரையாடலோட அடிப்படை நாதமே என்னன்னா, நீங்க எல்லாருக்கும் நீங்க சமமா நடந்துக்கல, ஒரு தரப்புக்கு நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னு. இப்போ நான் கேட்குறேங்க, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போறீங்க, அந்த போலீஸ்காரர் உங்களை டீல் பண்ணல, ஒழுங்கா உங்களை மதிக்கல, ஊடகவியலாளர் காரணத்துக்காக உங்களை டீல் பண்ணல, அவருக்கு வெறுப்பு, ஒரு ஊடகவியல் வெறுப்புன்னு வச்சுக்கலாம், உங்களை விரட்டி விடுறாரு. நீங்க போய் மேல என்ன புகார் கொடுப்பீங்க? நீங்க ஐபிசி தமிழ்ல வந்திருக்கீங்களா, தெரியுங்க உங்களை பத்தி, போங்க உங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க சங்கர். நீங்க அடுத்த கட்டம் போய் ஏங்க ஊடகவியலாளர் இந்த மாதிரி பண்றாருங்க, எங்கண்ணா மற்ற எந்த எங்க என் பேர் நியாயம் இருக்கா இல்லையா விசாரிங்க, அவ்வளவுதாங்க. ஊடகவியலாளர் காத்துக்க எப்படிங்க திருப்பி அனுப்ப முடியும்? நீங்க எப்படி கேட்பீங்களோ அதே போல ஒரு குறிப்பிட்ட இவங்களை சேர்ந்தவங்களை திருப்பி அனுப்புறாரு நடவடிக்கை இல்லாம. அவங்க வந்து புகார் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி பண்றாருன்னு அப்படின்னா, அப்ப அதை உறுதி பண்ணிக்கிட்டு தான் கேட்கிறாரு. இது ஃபேர் கிரிட்டிசிசம், இது எல்லா சமூகத்தையும் காக்க வேண்டிய கடமை ஒரு தலைவனுக்கு இருக்கு. அந்த விதத்தில் கேட்கிறாரு. இதுல என்ன நீ கேட்டீங்க? நீங்க இது எப்படி நீங்க கேட்க முடியும்? இன்னொன்னு, உங்களுக்கு போலீஸ் எப்படி அடிப்படையில் நடந்துக்கணும், நாகரிகமான மொழியில் பேசணும், ஒழுங்கா மரியாதையா நடத்தணும், இப்படிலாம் பேசிக் ரூல்ஸ்லயே இருக்குது. நீங்க ஒருத்தர் நாய் குறைக்கிறதுன்னு நீங்க சோசியல் மீடியால போடுறீங்கன்னா நீங்க விதி மீறலையா? அதே சர்மா கேட்கல. இல்ல அதெல்லாம் தவறு. அது அந்த மாதிரி அதெல்லாம் கேளுங்க, அதெல்லாம் தவிர்க்கணும் இல்லைங்க. நடவடிக்கைக்கு உட்பட்டது. நமக்கு வேற வேலை இருக்கு. இதை வேறதான் சொல்றேன். நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் போது வருண்குமார் இப்படி பண்றாருங்கிறது நீங்க நீதிமன்றம் வாயிலா பேசுறதை விட்டுட்டு தொடர்ந்து பொதுவெளிகள்ல அவரை விமர்சிக்கும் போது தானே பிரச்சனையா மாறுது. 2026 தேர்தலை நோக்கி போவோம். இது இந்த உத்தரவு போட்டது யாரு? டிஜிபி தானே போட்டாரு, சங்கர் ஜிவால் தானே போட்டாரு. யாருக்காக போட்டாரு?
சர்மாவுக்கு போட்டாரா, ஸ்ரீதருக்கு போட்டாரா, டிஎம்கேக்கு போட்டாரா, ஏடிஎம்கேக்கு போட்டாரா, காவல்துறைக்கு போட்டாரு. வருண்குமார் காவல்துறையில் இருக்காரா இல்லையா? அவர் ஏற்கனவே மனைவியோட சேர்ந்து யூனிஃபார்ம்ல போஸ்ட் போட்டாரா இல்லையா? போட்டிருக்காரு சார். அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் இந்தியா ஃபுல்லா எல்லாரும் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் சங்கர் ஜிவால் சென்னைக்கு மட்டும் தான் எல்லாருக்கும் பொருந்தும். இல்ல சங்கர் ஜிவால் சொன்னது இந்தியா ஃபுல்லா சொல்லுங்க. எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அதுல முக்கியமான லீகல் பாயிண்ட் எடுத்து வச்சு பேசுறீங்க சார். எல்லாத்துக்கும் லீகல் வந்து சொல்யூஷன் ஆகாது. லீகல் சொல்லல, பிராக்டிகலா பேசுங்க. இது பிராக்டிகலா சொல்றேன். பிராக்டிகலா இதுக்கு முன்னாடி எத்தனை ஆபீசர் போட்டது? நரேந்திர மோடி கூட தான் போறாரு. நரேந்திர மோடி கூட, நரேந்திர மோடி போடலாம். பிஎஸ்ஓ இருக்கக்கூடிய ஆட்கள் கூட தான் போறாங்க. நரேந்திர மோடி போடலாம். ஸ்டாலின் கூட இருக்கிறவங்க கூட தான் போறாங்க. நரேந்திர மோடி போடலாம். நரேந்திர மோடி போடலாம், ஸ்டாலின் போடலாம். நரேந்திர மோடி போடும்போது அஃபீஷியல் பேஜ்ல என்ன இருக்கோ அதை தான் போட முடியும். புரியுதுங்களா? அவரோட பர்சனல்லாம் போட முடியாது. அவரு இன்ஸ்டாகிராம்ல இதுல பாட்டு போட்டு ஏதோ போடுறாரு. அதான் இதெல்லாம் என்னங்க சின்ன குழந்தைத்தனமா பேசுறீங்க? இதெல்லாம் ஒரு மேட்டராங்க. அவர் பாட்டு போட்டா எங்க கருணாநிதி பத்தியே பாட்டு பாடுனவங்க நாங்க. அது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பிரமாதம் கிடையாது. அது அவர் ஒரு விளம்பரம் விரும்பி இந்த சங்கர் ஜிவால் போட்ட உத்தரவுக்கான அர்த்தம் எனக்கு தெரியும், அது கார்த்திக்கும் தெரியும், யாரை வச்சு போட்டிருக்காருன்னு தெரியும். அவரை சேலஞ்ச் பண்ணுறதுக்காக சங்கர் ஜிவால் போட்ட உத்தரவு என்ன இதெல்லாம் வரக்கூடாதுன்றேன்னு காசு கொடுத்து நக்கீரனில் பத்திரிக்கை வர வச்ச விஷயம் எனக்கு தெரியும். அவரை பற்றின ஆர்டிக்கல் அவர் வீரர், சூரர், புலி அப்படியே பாஞ்சு கடிப்பாருன்னு வர வச்ச விஷயம் எனக்கு தெரியும். இப்போ நான் பேசுனேன் புலி கடிப்பார்னு வந்திருக்குன்னா டிஃபர்மேஷன் நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். அந்த விஷயம் எனக்கு தெரியும். 10 லாரியை காலையில் 5 மணிக்கு பிடிச்சி சாயங்காலம் இதே நீங்கள் சொல்கிற திருச்சி வருண்குமார் தான் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எஃப்ஐஆர் போடாமல் வச்சுருந்து அதுக்கு பிறகு எல்லா மீடியாலையும் வந்த பிறகு எஃப்ஐஆர் போட்ட வருண்குமாரே எனக்கு தெரியும். யாரோட வண்டி? டிஎம் கேட்குற வண்டி. ஏன் நீங்கள் நிறுத்துனீங்க? நேர்மையாக நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் என்ன சொல்லுங்க? டிஃபர்மேஷன். அது அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுற உரிமை எனக்கு இருக்குது ஆஸ் அன் ஆஃபீஸர், நாட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல். நான் எனக்கு ஒரு ஆஃபீஸராக கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு இண்டிவிஜுவலாக என்னை கிரிட்டிசைஸ் பண்ண அவருக்கு உரிமையே கிடையாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு தனி நபரை கிரிட்டிசைஸே பண்ண முடியாது. தெரியுமா உங்களுக்கு? பண்ணவே முடியாது. ஏங்க நீ அந்த கேஸில் அப்படியே இருந்திய, ஆனால் உன் கேஸை எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நீ போன கேஸில் ஒரு ரேப் விக்டிமாக இருந்தப்பா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ரேப் விக்டிம் வந்துட்டாங்க, ஒரு புகார் கொடுத்தா இல்லையா நீ ஏன் ரேப் விக்டிம் ஆச்சே, நீ கொடுக்குற புகார் எடுக்க சொல்ல முடியுமா? நீ குற்றவாளி அதனால வழக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆஃபீஸரு இஸ் பவுண்ட் டு டூ தட். அவர் இதெல்லாம் சொல்ல முடியாது. குற்றம் நடந்திருக்குதா இல்லையா அதை பார்க்கணும். அதுதான் அவரோட வேலை. இப்போ மான நஷ்டஈட 2 கோடி ரூபாய் நாங்கள் கேட்க போகிறோம். சென்னையில் நீங்கள் நீதிமன்றத்தில் 2000 கோடி ரூபாய் கேட்கட்டுங்க. நிற்கிற வழக்கு தானே கேட்க முடியும். நான் சொல்கிறது அவருக்கு ஆஃபீஸில் ஃபேமே வராதுன்றேன். இன்னும் அந்த ஆக்ட்லேயே இருக்குது. மிலிட்ரி நேவலுக்கு தான் வருமே தவிர இந்த பொசிஷனு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கே வராது. ஐபிஎஸ் ஆஃபீஸ்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் கெப்பாசிட்டியில் போட்டிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள். அவர் தமிழ்நாட்டில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. எங்கே என்ன பண்ணுறங்க? டிஸ்பியூட் அரைசிங் அவுட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் இஸ் டியூட்டி. இந்த சிக்கல் தன்னுடைய பணியை செய்யும்போது ஏற்படுகிற சிக்கல். அதனால் வர விளைவுகளுக்கு அவர் அந்த நபராக, அதாவது அந்த ஆஃபீஸராக போட முடியுமா இல்லை தனி நபராக போட முடியுமா? இட் இஸ் நாட் a defame or as per his version it is not a defame caused on his personal capacity while discharging his duty. இப்படியே பேசிட்டே இருந்தா முற்றுப்புள்ளி இங்கேயும் கிடைக்க போறது இல்ல, நீதிமன்றத்திலேயே கிடைக்கிற மாதிரி தெரியல. நான் இனிமேல் பேச மாட்டேன், நீயும் பேசாத நானும் பேசாத. முடிஞ்சது. சர்மா ஜட்ஜா நீங்க கிடைக்காது. நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? நீங்க எதுவும் செட் பண்ணிருக்கீங்களா? ஏங்க இட்ஸ் a subject for trial. இன்னொன்று இது இங்கேயும் கூட சேலஞ்ச் பண்ணலாம். அவர் வரணும்னு தான் நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். அவர் பெட்டிக்கு வந்துட்டார்னா, விட்னஸ் பாக்ஸ்க்கு வந்துட்டார்னா 1000 கேள்வி இருக்கு அவர்கிட்ட கேட்குறது. இதே தான் கேட்பேன். ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் the SKTM Jewel app today. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.